வணக்கம். இந்த ரோட்ல மேல படுத்திருக்க நாய் மேல வண்டி ஏத்திட்டு நிக்காம போற ஆளுங்கள என்னன்னு சொல்லணும்? அது நாயோ, பூனையோ, மாடோ எது மேல இருந்தாலும். இதே உயிருள்ள ஆள் மேல வண்டி ஏத்திட்டு போனா சும்மா விட்டுருவாங்களா? ஜனங்க சும்மா விட்டுருவாங்களா? போலீஸ் தான் சும்மா விட்டுருமா? உன்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா? அது இருக்கா? இது இருக்கான்னு கேட்டு கேஸ் போட மாட்டாங்களா? அது வாயிலா ஜீவன், அதுக்கு கேட்க யாரும் இல்லை, அனாதை தானே அப்படின்னு நினச்சி தானே போயிடுறீங்க. நின்று அதுக்கு என்ன ஆச்சு, எங்கே அடிபட்டுச்சு, நடக்குமா நடக்காதா, உயிருக்கு போராடுதா அப்படின்னு எதுவுமே பார்க்காம உங்கள் பாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அது இல்லாமல் வளர்க்குறவங்க பாருங்கள், மெனக்கெட்டு அந்த நாயை பணம் கொடுத்தோ இல்லை ரோட்லேருந்து எடுத்தோ வளர்க்குறீங்க. அதை உங்கள் வெறுப்பெல்லாம் அது மேலே தான் காட்டுறீங்க. எனக்கு வலிக்குதுன்னு அதை சொல்ல முடியாது, என்னை அடிக்காதீங்க நிறுத்துங்கன்னு அதால் தடுக்க முடியாது. 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம். இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணுன்னு பெற்றுக்கிறோம். அதுவும் பாவம் குழந்தை இல்லாதவங்க பல வருஷம் கழித்து குழந்தை பெற்றுப்பாங்க. அந்த குழந்தைய நம்ம கை நீட்டி அடிக்க முடியுதா? அது கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி தரோம். லக்ஸுரி வாழ்க்கையை தான் அதுக்கு கொடுக்குறோம். ஐஃபோன் வாங்கி தரோம், பைக் வாங்கி தரோம், கார் வாங்கி தரோம். ஆனால் நம்ம கை நீட்டி அடிக்க அதை முடியாது. இதோட நிறுத்திக்கோமா, இதோட நிறுத்திக்கப்பா, அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதன்னு எப்படி நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்ற நம்மளையே அது கை நீட்டி சொல்லுது. அப்போ இந்த வாயிலா ஜீவனை எந்த உரிமையில் அடிக்கிறீங்க? எந்த உரிமையில் ரோட்டில் அடித்து போட்டு போயிடுறீங்க? எந்த ஒரு தைரியத்தில் அதை கொடுமை பண்ணுறீங்க? கடவுள் நம்பிக்கை இருந்தால் தயவுசெய்து வேண்டிக்கிங்க, கடவுளே ஒரு நிமிஷம் கூட அந்த நாய் வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துறாதுன்னு. அதோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தான் அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அதுக்கு ஓய்வு கிடையாது, ஒரு நிமிஷம் அதுக்கு நிம்மதி கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கணும், மழை புயல் வெயில்னு ஓடிக்கிட்டே இருக்கணும், சாப்பாடை தேடணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், தன்னை பாதுகாத்துக்கணும். யோசிங்க, நல்லா யோசிங்க. நான் பேசுனதில் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.